நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடவனார். அந்த ஆறு பேர் வந்துட்டு கொடவனார் ஆற்றுக்கு வந்துட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரி நானும் வரேன் அப்படின்ட்டு பசங்களோட அப்படியே எல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாவும் அங்கே வந்துட்டு ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருந்துச்சு கோயில். அந்த கோயிலில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு சரி அப்படியே போகலாம் அப்படின்ட்டு நானும் அப்படியே அவங்க கூடயே பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த யானை சாணம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஐயோ என்னண்ணே இது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது வந்து போன மாதம் வந்தது தம்பி. இது போன மாதம் இல்லை, அது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது சப்போஸ் வந்துட்டு பார்க்கும்போதும் கூட இப்போ இருக்க மாதிரியே தான் இருக்கும். அது வந்து யானை வர தடை வந்து என்றைக்குமே மாறாது அப்படின்னாங்க. என்னண்ணே சொல்கிறீங்க அப்படின்ட்டு நானும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்க கூட அப்படியே இறங்கி பள்ளம் மேடு அதெல்லாம் இறங்கி தாண்டி போயிட்டோம். அங்கே போய் பார்த்தா செம்ம வியூ பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் போன மாதிரி நீங்கள் யாரும் ரிஸ்க் எடுத்து போகாதீங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு நம்ம போகிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா எந்த டயத்தில் எப்படி யானை வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. சரி இவங்க வந்து தெரிஞ்சவங்கனால நம்ம சரி இவங்க கூட போகலாம் அப்படின்ட்டு இவங்க வந்துட்டு லோக்கல் கைடுனால இவங்கள கூப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் மீன் பிடிச்சோமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். Mm-hmm.